பண்டைய எகிப்தில் மம்மிஃபிகேஷன் செயல்முறை ஒரு சிக்கலான மற்றும் சடங்கு செயல்முறையாகும், இது மரணத்திற்குப் பிந்தைய வாழ்க்கைக்காக உடலைப் பாதுகாப்பதை நோக்கமாகக் கொண்டது. மம்மிஃபிகேஷன் செயல்முறையின் பொதுவான கண்ணோட்டம் இங்கே. உடல் தயாரிப்பு. எம்பால்மர்கள் முதலில் புனித நதியான நைல் நதியிலிருந்து உடலைக் கழுவுவார்கள். பின்னர் அவர்கள் உள் உறுப்புகளை அகற்ற உடலின் இடது பக்கத்தில் ஒரு கீறல் செய்வார்கள். பிரத்யேக கருவிகளைப் பயன்படுத்தி நாசி வழியாக மூளை பிரித்தெடுக்கப்பட்டதோடு உறுப்பு அகற்றுதல். உறுப்புகள், இதயம் தவிர, அகற்றப்பட்டு கேனோபிக் ஜாடிகளில் வைக்கப்பட்டன. இந்த ஜாடிகள் இறந்தவருடன் புதைக்கப்படும். ஹோரஸின் 4 மகன்கள் இம்செட்டி, ஹாபி, டுவாமுடெப் மற்றும் கிபெச்செனுப் பொதுவாக இந்த ஜாடிகளின் மூடிகளில் குறிப்பிடப்பட்டனர். ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட உறுப்பைக் காக்கும். நீரிழப்பு. உறுப்புகள் அகற்றப்பட்ட பிறகு உடலில் இயற்கையாக நிகழும் உப்பு கலவையான நேயற்றான் நிரம்பியது. இது நீரிழப்பு செயல்முறைக்கு உதவியது மற்றும் உடலைப் பாதுகாக்கிறது. போர்த்துதல். உடல் போதுமான அளவு காய்ந்தவுடன் சருமத்தை மிருதுவாக வைத்திருக்க அதை சுத்தம் செய்து எண்ணெய்களால் மூடப்பட்டிருக்கும். பின்னர் உடல் கைத்தறி துணியால் சுற்றப்பட்டது. பெயிண்டில்களின் அடுக்குகளுக்கு இடையில் தாயத்துக்கள் மற்றும் வசீகரம் ஆகியவை பிற்கால வாழ்க்கையில் பாதுகாப்பை வழங்க வைக்கப்பட்டன. சில நேரங்களில் இறந்தவரின் முகம் முகமூடியால் மூடப்பட்டிருக்கும், பெரும்பாலும் அட்டைப்பெட்டிகளால் ஒரு வகை பூசப்பட்ட கைத்தறி செய்யப்பட்டிருக்கும். இறுதிப்படிகள். சுற்றப்பட்ட உடல் பின்னர் சவப்பெட்டிகளின் வரிசையில் வைக்கப்பட்டது, வழக்கமாக மரத்தால் ஆனது. சில சமயங்களில் ஒருவருக்கொருவர் கூடு கட்டப்பட்டது. இந்த சவப்பெட்டிகள் மரணத்திற்குப் பிந்தைய வாழ்க்கையில் உதவுவதற்காக படங்கள் மற்றும் நூல்களால் விரிவாக அலங்கரிக்கப்பட்டன. அடக்கம். மம்மி செய்யப்பட்ட உடல் பல்வேறு அடக்கப் பொருட்களுடன் கல்லறையில் வைக்கப்பட்டது. கல்லறையின் வடிவமைப்பு மற்றும் இருப்பிடம் தனிநபரின் நிலை மற்றும் செல்வத்தின் அடிப்படையில் வேறுபட்டது. உதாரணமாக, பாரோக்கள் நினைவுச் சின்ன பிரமிடுகளில் புதைக்கப்பட்டனர். மற்றவர்கள் பாறை வெட்டப்பட்ட கல்லறைகள் அல்லது எளிமையான கட்டமைப்புகளில் அடக்கம் செய்யப்படலாம். சடங்குகள் மற்றும் பிரசாதங்கள். மம்மிஃபிகேஷன் செயல்முறை முழுவதும் மற்றும் அதற்குப் பிறகு பாதிரியார்கள் சடங்குகளைச் செய்து இறந்தவரின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய பிரசாதம் வழங்கினர். இந்த சடங்குகளில் பிரார்த்தனைகள், மந்திரங்கள் மற்றும் பல்வேறு மத கலைப்பொருட்கள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்துவதை உள்ளடக்கிய சடங்குகள் ஆகியவை அடங்கும். மம்மிஃபிகேஷன் செயல்முறையானது உடலைப் பாதுகாப்பது மட்டுமல்ல, இறந்தவர்களை மரணத்திற்குப் பிந்தைய வாழ்க்கைக்குத் தயார்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆன்மீகப் பயணமாகும். இறந்தவர்களின் உலகில் அவர்கள் கடவுளால் அங்கீகரிக்கப்படுவதையும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்கிறது.